पिछले सप्ताह मैं एक संदेश को मैं दिया था கடந்த வாரத்திலே நான் ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். और बचना और बचाना इसके जो शीर्षक के अधीन में मैं एक संदेश को मैं दिया था. தப்பித்துக் கொள்ளுதல் மற்றவர்களையும் தப்ப வைக்குதல் என்ற தலைப்பின் கீழே நான் செய்தியை பகிர்ந்தளித்தேன். தப்பவும் தப்புவிக்கவும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை கொடுத்தேன். वो जब मैं उस अध्याय को मैं अध्ययन कर रहा था, நான் அந்த அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது और कई बातों को परमेश्वर मुझे प्रकट करने लगा. अनेक காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். इसलिए मैं पिछले सप्ताह बताया था, अगर परमेश्वर मौका देगा तो मैं उसको और एक सप्ताह मैं कहते हुए मैं अंत करूंगा. எனவே நான் கடந்த வாரத்தில் இப்படியாக சொல்லியிருந்தேன், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்று சொன்னால் நான் அந்த காரியத்தை முழுவதுமாக நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லி. हमारे जीवन में कई प्रकार के तूफानों को हम सामना करते हैं. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक விதமான பெருங்காற்றுகளை நாம் சந்திக்கிறோம். पिछले सप्ताह बहुत लोग जो है जो नहीं आए, इस सप्ताह आप लोग आने के चलते मैं कुछ बातों को मैं दोहराते हुए आज की बातों में आपको ले जाने के लिए कोशिश करूंगा. கடந்த வாரத்திலிருந்து நிறைய பேர் வராததுனாலே இந்த வாரத்திலே வந்திருக்கிறனாலே நான் சில காரியங்களை மீண்டுமாக துரிதமாக ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ந்து முன்னேறுவேன். हमारे व्यक्तिगत जीवन में, सेवकाई में, परिवार में तूफान और आंधियों को हम सामना करते हैं. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே நாம் சூறைக்காற்று பெருங்காற்றுக்குரிய காரியங்களை சந்திக்கிறோம். चाहे दुनिया के कोई भी क्यों न हो, सब कोई सामना करते हैं. இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். बाइबल बतलाती है वचन को केवल सुनने वाले और सुनते हुए उसके अनुसार चलने वाले दोनों सामना करते हैं. உலகத்தில் வேதாகமம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவர்கள் அதை கேட்டு அதன்படியாக ஜீவிக்கிறவர்கள் இரண்டு பேரும் அதை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி. लेकिन यहाँ और कुछ बातों को मैं पिछले सप्ताह बताया था. ஆனால் இன்னும் சில காரியங்களை கடந்த வாரத்திலே நான் சொல்லியிருந்தேன். कुछ ऐसा स्टॉर्म्स, कुछ ऐसे जो बातें हैं परमेश्वर भेजते हैं. ஆனால் சில காற்றுகளை, சூறாவளி காற்றுகளை ஆண்டவரே அனுப்புகிறார். हम योना नबी की किताब उसका पहला अध्याय 4 पद में हम देख सकते हैं. யோனா எழுதின புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நான் பார்க்க முடிகிறது. लेकिन कुछ ऐसा स्टॉर्म या कुछ ऐसा आंधी तूफान है, ஆனால் சில சூறாவளி காற்றுகள் हम जिसको प्रेरितों के काम उसका 27वां अध्याय में हम देखते हैं. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திலே பார்க்கிற அந்த பெருங்காற்று சூறாவளியானது परमेश्वर नहीं भेजा, அதை ஆண்டவர் அனுப்பவில்லை. कुछ लोगों का गलती के चलते तूफान आने लगा. சிலருடைய தவறுகளின் நிமித்தமாக அப்படிப்பட்ட சூறாவளி வந்தது. कुछ लोग जो ऊपर की वाणी को नहीं सुने तूफान में फंसने लगे. சிலர் கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காததினாலே அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. प्रेरित पौलुस जो परमेश्वर का प्रेरणा होकर जिन बातों को बताया, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஏவுதலினாலே இந்த காரியத்தை சொல்லி இருந்தார். बातों को ले जब जहाज के मालिक और अन्य लोग अनसुनी रहने लगे, அந்த காரியங்களை அந்த கப்பலின் மாலுமியும் அந்த தலைவனும் கேட்காததினாலே पूरी रीति से वे लोग तूफान में फंसते हुए यहाँ पर हम देख सकते हैं. முற்றிலுமாக அப்படிப்பட்ட காற்றிலே அவர்கள் அகப்படுகிறதை நாம் பார்க்க முடிந்தது. जब मैं पिछले सप्ताह इस प्रकार बता रहा था, நான் கடந்த வாரத்தில் இதை சொன்ன பொழுது और क्यों, उसका कारण क्या है, उन बातों को भी मैं पहले बताया. முதலாவது அதற்குரிய காரணம் என்ன என்பதை நான் சொல்லியிருந்தேன். अगर आप 11 वचन से लेकर 13वां वचन तक देखेंगे, நீங்கள் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரைக்கும் பார்ப்பீர்கள் என்று तीन சொன்னால் बातों को हम देख सकते हैं. மூன்று காரியத்தை பார்க்க முடியும். एक है वे लोग, यहां पर देखिएगा, और 11वां वचन में लिखा है, 11வது வசனத்திலே இங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, जो एक्सपर्ट्स लोगों के बातों को सुनने लगे, அவர்கள் மிகவும் தேறினவர்களாய் இவர்களுடைய சொல்லை அவர்கள் கேட்டார்கள். जो एक्सेलेंट जो परमेश्वर के वचन है उसके ऊपर कान ने लगाया. எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவர்கள் காதுகளை வைக்கவில்லை. एक्सपर्ट्स क्या बोल रहे हैं उसको सुनने लगे. இந்த உலகத்தில் இருக்கிற தேறினவர்களுடைய காரியங்களை அவர்கள் கேட்டார்கள். कभी कभी जब हम परमेश्वर के वचन के विरोध में हम चले जाते हैं, சில நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் பொழுது परमेश्वर के बातों को हम सुन नहीं पाते हैं, ஆண்டவருடைய காரியங்களை நம்மால் கேட்க முடியாது. और परमेश्वर के वचनों को कभी कभी पीछे डाल देते हैं. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பின்னாக்க தள்ளுகிறோம். क्यों मालूम है? ஏன் தெரியுமா? हम जो ऐसे लोगों के बातों को सुनते हैं, நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். ऐसे बातों को हम देखते हैं, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். वो खरीद लिया, हमको भी खरीदना है. அவர் வாங்கி விட்டார், நானும் வாங்க हम வேண்டும். परमेश्वर के लिए इंतजार नहीं करते हैं. ஆண்டவருக்காக காத்திருக்கிறதில்லை. हम बेहतरीन बातों को, एक्सपर्ट
एक्सपर्ट लोगों को ऐसे जो बातों को हम देखते हैं, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற தேறினவர்கள் அல்லது மற்ற காரியங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம். यहाँ उसी प्रकार के बातों को हम देख सकते हैं. இங்கே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. दूसरा और एक बात को यहाँ देख सकते हैं. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடிகிறது. 12वें वचन का आखिरी में लिखा है, 12வது வசனத்தின் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, अनेक लोगों के बातों को सुनने लगे. அநேகருடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பித்தார்கள். जरूर नीति वचन में हम देखते हैं, உண்மைதான். நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 15वां अध्याय 22 वचन में लिखा है, 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், सम्मति देने वाले बहुत लोग रहेगा तो अच्छा है, ஆலோசனை சொல்லுகிறவர் अनेक பேர் இருந்தால் அங்க காரியம் நன்றாக இருக்கும். लेकिन जो अनेक लोग है वो किस प्रकार के लोग हैं? ஆனால் அந்த अनेகர் எப்படிப்பட்ட ஜனங்கள்? नहम्याह के साथ ज्यादा लोग नहीं थे, நெகேமியாவோடு கூட अनेகர் இல்லை. लेकिन उन लोगों के साथ जो भी थे, ஆனால் அவர்களோடு கூட யாரெல்லாம் இருந்தாரோ होशियार लोग, அவர்கள் எல்லாம் ரொம்ப ऐसे ஞானியார்கள். लोगों को साथ में रखें. அப்படிப்பட்ட விவேகம் நிறைந்தவர்களை கூட வைத்துக் एक கொண்டார். हाथ में काम करेगा, ஒரு கரத்திலே அவர்கள் வேலை செய்வார்கள், दूसरा हाथ में ये तलवार रखेगा. இன்னொரு கரத்திலே அவர்கள் பட்டயத்தை வைத்திருப்பார்கள். ऐसे लोगों को ही साथ में रखें. அப்படிப்பட்டவர்களை தான் கூட வைத்திருந்தார். कभी कभी जो हर प्रकार की बातों को अंदर ले लेंगे, சில நேரங்களிலே எல்லா விதமான காரியங்களுக்கும் நாம் செவி கொடுக்கும் பொழுது हम परमेश्वर का वचन के लिए कान नहीं लगा पाते. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியாமல் तीसरा और போய்விடுகிறது. एक बात को मैं बताया था, மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் சொன்னேன். 13वां वचन में लिखा है, 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, हवा दक्षिणी हवा आराम से बहने लगा. தென்றல் காற்று மெதுவாக அழகாக அடித்தது. कभी कभी हमारे व्यक्तिगत जीवन में, परिवार में तूफान इसलिए आता है, சில நேரங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே பெருங்காற்று சூறைக்காற்று இதனால தான் வருகிறது. हम सावधान नहीं रह पाते हैं. நாம் கவனமாக நாம் இருக்க முடியாததனாலே हम लोग सावधान नहीं रहते हैं. நாம் எச்சரிக்கையாக இருப்பதில்லை. क्यों मालूम है? ஏன் தெரியுமா? हम जैसा चाहे वैसा ही जा रहा है. நாம் எப்படியாக விரும்புகிறோமோ அப்படியாக போகிறது. हाँ, दक्षिणी हवा बहुत अच्छा है, चल रहा है. தென்றல் காற்று நன்றாக அருமையாக அடிக்கிறது. जैसा जैसा मैं सोच रहा था वैसा ही हो रहा है. எப்படியாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அப்படியாகவே நடக்கிறது. लेकिन तुरंत वहां 14 वचन में हम देखते हैं, அப்படியாக நாம் 14வது வசனத்திலே பார்க்கும்போது உடனே थोड़ी ही देर में, கொஞ்ச நேரத்திற்குள்ளே 13 वचन में लिखा है दक्षिणी हवा बहुत अच्छा से चल रहा है. 13வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தென்றல் காற்று நன்றாக அடித்துக் கொண்டிருக்கிறது. 14 वचन में लिखा है थोड़ी ही देर में वहां पर आंधी आने लगा. அங்கே 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரத்திற்குள்ளே கடுங்காற்று வந்தது. इसका नतीजा क्या क्या हो सकता है, उन बातों को भी मैं यहाँ पर देखा. அதனுடைய விளைவுகள் என்னென்ன இருந்தது என்பதையும் நான் இந்த இடத்திலே பார்க்க முடிந்தது. सबसे पहले 15 वचन के आधार पर मैं बताया था, 15வது வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன், वो जहाज उस हवा में पूरा आंधी में पूरा फंस गए அந்த கப்பலானது அந்த முழு காற்றிலும் அகப்பட்டு கொண்டது. और कहीं जा नहीं पा रहे, எங்கும் போக முடியாத சூழ்நிலை. और उसी वचन में ये भी लिखा है, அதே வசனத்தில் இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது, जैसा हवा जा रहा वैसा ही जाना पड़ रहा है. காற்று போகிற போக்கிலே போக வேண்டியதாயிற்றது. नहीं, जिस दिशा के ओर जाने के लिए वो जहाज निर्णय लिया था वैसा नहीं जा रहा है. எந்த திசையை நோக்கி அந்த கப்பல் போக வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருந்தார்களோ அப்படியாக போக முடியவில்லை. क्योंकि अभी वो कंट्रोल में नहीं है. ஏன் என்று சொன்னால் இப்பொழுது அது கட்டுப்பாட்டில் இல்லை. अरे जाने दो, जैसा भी जाने दो, எப்படியாகினும் போகட்டும். उस प्रकार का हालत में जहाज अभी हालत में पहुंच गया. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கப்பல் இப்பொழுது வந்தடைந்தது. यहाँ 15 वचन में उन्हीं बातों को हम देखते हैं. 15வது வசனத்தில் இந்த காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். पूरी रीति से फंस गया, முற்றிலுமாக அகப்பட்டு கொண்டது. और जैसा हवा जा रहा वैसे ही जाने दो. காற்றின் போன போக்கிலே போகட்டும். और तीसरा और एक बात को यहाँ देखते हैं, மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். 16 वचन में बहुत मेहनत करना पड़ रहा है. 16வது வசனத்தில் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட आराम வேண்டியதா से இருக்கிறது. चाय काफी पी के जो यात्रा कर रहे थे, அங்கே எளிமையாக நாங்க சுகமாக பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது, और जहाज को चलाने वाले भी आराम से चला रहे थे, அங்கே கப்பலை ஓட்டுகிறவரும் எளிமையாக ஓட்டிக் கொண்டிருந்தார். अभी सब कोई परेशान है, இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை, कोई आराम नहीं है, யாருக்கும் அங்க எளிமையாக இல்லை. सब छटपटा रहे हैं, எல்லாம் அங்க கஷ்டப்படுகிறார்கள். और सब कोई ऐसे जगह में पहुंच गए. எல்லாரும் அப்படிப்பட்ட இடத்திற்குள்ளாக அகப்பட்டார்கள். और यहाँ पर देखिएगा, और कहीं ना कहीं कुछ ऐसा दिक्कत हो जाएगा. 17वां वचन में भी लिखा है, இங்கே 17வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, और 18 वचन में लिखा है, 18வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, 18 वचन में ये लिखा है, जो सामान है और जगह से वो सबको फेंकना पड़ रहा है. 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பலுக்குரிய பொருட்களையும் தூக்கி எறிய வேண்டியதா இருக்கிறது. भरपूर सामान के साथ यात्रा को शुरू किया जगह. முற்றிலுமாக எல்லா பொருட்களோடும் அங்க பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டது. अभी वे लोग देख रहे हैं कैसा हल्का करेंगे. இப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் எப்படியாக தூக்கி எதை தூக்கி போடுவது, इसको फेंक सकते हैं, उसको फेंक सकते हैं, क्या डाल सकते हैं, किस प्रकार हम हल्का करेंगे. எதை தூக்கி போட்டு எப்படியாக நாம்
எடையை குறைப்பது என்பது अभी பார்க்கிறார்கள். पूरा लोड के साथ नहीं जा पाएंगे. இப்பொழுது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. उस प्रकार के संदर्भ में यहाँ पर हम एक बात को देख सकते हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 20वां वचन में एक बात लिखा है. 20வது வசனத்துல இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. एक भी जन बचने का वहां कोई उम्मीद नहीं है. ஒரு நபரும் தப்பி பிழைப்பதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. बचने की सारी आशा जाती रही. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று. लेकिन आखिरी वचन में हम देखते हैं ஆனால் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம் सब कोई बच गए. எல்லாரும் தப்பி பிழைத்துக் கொண்டார்கள். सब कोई बच गए. எல்லாருமே பிழைத்துக் கொண்டார்கள். बातें जो है वहां गंभीर था. அங்கே காரியம் மிகவும் மோசமா இருந்தது. और पूरी रीति से फंस गए. முற்றிலுமாக அகப்பட்டுக் கொண்டார்கள். जैसा हवा जा रहा वैसे ही जाना पड़ रहा है. காற்று எப்படியாக அடைபடுகிறதோ அப்படியாக போக வேண்டியதாயிற்று. अभी जितना हल्का कर सकते उतना हल्का करना ही होगा. எப்படியாக எவ்வளவு காரியங்களை எடுத்து போட முடியுமோ அவ்வளவாக எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டியதாயிற்று. लेकिन यहाँ बाइबल बतलाती है ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது सबके साथ எல்லோரும் கூட बच निकले. தப்பித்து பிழைத்தார்கள். यहाँ जब मैं इस अध्याय को मैं अध्ययन किया, நான் இந்த அதிகாரத்தை தியானித்த பொழுது जरूर लोग गलती किए. உண்மைதான் ஜனங்கள் தவறு செய்தார்கள். जगत का मालिक गलती किया है. அங்கே கப்பலின் முதலாளி அவர் தவறு செய்தார். जगत को चलाने वाले परमेश्वर के जो दास को समझा ही नहीं. அந்த கப்பலை இயக்குகிறவர் அவரும் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. उनको पहचान में नहीं आया. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. कौन आत्मिक का कौन शरीर का है पहचान में नहीं आया. யார் ஆவிக்குரியவர் யார் மாம்சத்துக்குரியவர் என்று பிரித்து பார்க்க முடியவில்லை. ये खतरा है. இது மிகவும் ஆபத்து. अगर हम आत्मिक लोगों को समझ नहीं पाएंगे, ஒருவேளை நாம் ஆவிக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் खतरा में पड़ेंगे. நாம் ஆபத்திற்குள்ளாக அகப்படுவோம். खतरा में पड़ेंगे. ஆபத்திற்குள்ளாக लेकिन ये அகப்படுவோம். सारे बातें हम बिगड़ गया जरूर. இந்த எல்லா காரியங்களும் மாறி போனது. लेकिन जैसा मैं बताया था 20वां वचन और 44वां वचन में इतना फर्क को देखने के लिए मिला. அங்கே 20வது வசனம் 44வது 20வது வசனம் 44வது வசனத்துக்கும் இவ்வளவு வித்தியாசங்களை பார்க்க முடிந்தது. उसका कारण है அதற்கு காரணம் एक पौलुस. ஒரே ஒரு பவுல். एक पौलुस. ஒரே ஒரு பவுல் தான். ये पौलुस अपने आप को बचाया और औरों को भी बचाए. இந்த பவுல் தன்னையும் காப்பாற்றிக் கொண்டார் மற்றவர்களையும் காப்பாற்றினார். क्या आपके व्यक्तिगत जीवन में ऐसा कुछ तूफान है? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பெருங்காற்று உண்டா? क्या आपके पारिवारिक जीवन में ऐसा कुछ तूफान है? அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சூறாவளி காற்று உண்டா? एक भाई जो हमसे जो मिले, என்னிடத்திலே ஒரு சகோதரர் சந்தித்தார். ये पिछले संडे के बाद 2-3 दिन के बाद கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த 2-3 वो நாட்கள் आके हमसे कहने लगे, அவர் வந்து என்னிடத்திலே சொல்ல भैया ஆரம்பித்தார், मेरा परिवार में इतना तूफान और आंधी चलने लगा. என்னுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட பெருங்காற்று சூறைக்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. वो हमारे लिए एक रास्ता मिला जब आप दो बातों को बताएं. நீங்கள் ரெண்டு காரியத்தை சொல்லபோது அது எங்களுக்கு ஒரு வழியை கொடுத்தது. हम लोग अभी एकदम अच्छे हैं और हम लोग अच्छा से अभी हम लोग आगे बढ़ रहे हैं. இப்பொழுது அது நாங்கள் நன்றாக இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். एक पौलुस, ஒரே ஒரு பவுல், वो ये नहीं बोला है उन्हीं के चलते इनके चलते ये हो गया वो हो गया, ये ऐसा नकारात्मक की बातों को विचार के साथ नहीं काम किया. அவர் இப்படியாக உன்னாலதான் அப்படி ஆயிற்று என்னாலதான் அப்படி ஆயிற்று என்று குறை சாற்றுகிற எண்ணத்தோடு அவர் செயல்படாமல் लेकिन उनके अंदर में एक 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 ऐसा विचार था, அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. मुझे बचना है, நான் தப்பித்து பிழைக்க வேண்டும், औरों को भी बचाना है. மற்றவர்களையும் தப்பிக்க வைக்க तो ये வேண்டும். पौलुस क्या क्या काम को किया, किस प्रकार बर्ताव किया और यहाँ इस अध्याय में क्या क्या बातों को हमें देखना है, उन बातों को मैं शुरू किया पिछले सप्ताह. கடந்த வாரத்திலே இந்த பவுல் என்னென்ன காரியங்களை அப்படி செய்வதற்காக செய்தார், எதையெல்லாம் மேற்கொண்டார் என்ற காரியத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன். अगर हम एक पौलुस के नाई हमारे परिवार में खड़ा होना है, நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒரு பவுலை போல எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், हमारे व्यक्तिगत जीवन में एक अगर पौल जैसा हम बदल जाना है, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பவுலை போல நாமும் மாற வேண்டும் என்று अगर சொன்னால், हमारे दल में अगर एक पौलुस के समान हमें उठना है, நம்முடைய கூட்டத்திலே நம்முடைய குழுவிலே ஒரு பவுலை போன்ற நாம் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொன்னால், जिस हॉस्टल में हम रहते हैं वहां एक पौलुस के समान अगर खड़े उठना है, நாம் எந்த ஹாஸ்டல் இருக்கிறோமோ அங்கே ஒரு பவுலை போல நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், सबसे पहले हमें एक आत्मिक बनना जरूरी है. முதலாவது நாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். हाँ, अगर आप देखिएगा 21 जैसा 20वां वचन में लिखा है वहां कोई आशा नहीं है. उसके बाद आप 21वां अध्याय में देखेंगे, இங்க 20வது வசனத்திலே ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 22वां वचन और 23वां वचन को देखेंगे. 22 23 வசனங்களை பார்க்கும் பொழுது पौल को हम एक संसारिक व्यक्ति को जैसा हम देख नहीं पाते हैं. பவுலை ஒரு உலக மனிதனாக போல நாம் அங்கே பார்க்க முடியவில்லை.
एक आत्मिक व्यक्ति के समान अपने आप को प्रकट कर रहा है। ஒரு ஆவிக்குரிய நபராக தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். अगर कोई दूसरा रहता, வேறொருவர் யாராவது இருந்திருப்பார் என்று சொன்னால் खुद उनका बीपी पहले बढ़ जाता ஃபர்ஸ்ட் அவரோட பிபி அதிகமா இருக்கும், और दूसरों को भी बीपी को बढ़ा देगा। மற்றவர்களுடைய பிபி அதிகமாக்கி मैं இருப்பாங்க. इसलिए पहले बताया था, बोलते रहेगा। நான் இதனால தான் முதலையே சொன்னேன், உங்கள்ட்ட சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். और कभी कभी परिवार में झगड़ा इसलिए आता है, சில நேரங்களிலே குடும்பத்துல சண்டை இதனால தான் வருகிறது. हाँ, दक्षिणी हवा जो है एकदम तूफान के रूप में बदल जाता है। அந்த தென்றல் வந்து ஒரு சூறாவளியா மாறி போகிறது. मैं तो बताया था ना पिछले साल, நான் கடந்த வாரம் சொன்னேன்ல உங்கள்ட்ட, मैं तो पिछले महीना बताया था, கடந்த மாசம் உங்கள்ட்ட சொன்னேனே. और मैं तो जो 4 साल के पहले इसी को बताई थी। 4 வருஷத்துக்கு முன்னாடி இத தான சொல்லியிருந்தேன். और इन्हीं बातों को बोलते 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 जो है दक्षिणी हवा और तूफान आंधी जैसा बदल जाए। இதே காரியங்களை சொல்லிக்கொண்டு திரும்ப திரும்ப சொல்லி தென்றல் காற்று சூறாவளியா மாறி போகிறது. यहाँ 21वां अध्याय में जरूर याद दिला रहा है, இங்க 21வது வசனத்துல ஞாபகப்படுத்துகிறார், प्रेम से कह रहा है। அன்போடு சொல்கிறார். थोड़ा सा मेरी बातों को सुनते इतना नहीं होता, ஒருவேளை நீங்க என்னுடைய காரியத்தை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. लेकिन आत्मिक एक परमेश्वर के दास के रूप में अपने आप को प्रकट कर रहा है। ஆனால் தன்னை ஒரு ஆவிக்குரிய நபராக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ढाढ़स बांधो, திடமனதாயிருங்கள், और मेरा परमेश्वर है, जिंदा है, என்னுடைய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். और परमेश्वर कहता हम सब कोई बच निकलेंगे, என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் எல்லாரும் தப்பி பிழைப்போம். और कुछ नहीं होगा। ஒன்றுமே ஆகாது. जहाज के लिए कुछ हो सकता है, கப்பலுக்கு சில சேதாரங்கள் வரும், लेकिन आप लोगों के लिए कोई नुकसान नहीं होगा। ஆனால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. एक आत्मिक व्यक्ति के रूप में अपने आप को यहाँ पर प्रकट करते हुए हम पौलुस को देख सकते हैं। தன்னை ஒரு ஆவிக்குரிய நபராக பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. जब भी हम आंधी तूफानों को हम देखते हैं, எப்பொழுதெல்லாம் நாம் பெருங்காற்று சூறாவளிகளை எதிர்கொள்கிறோமோ, मैं आप सबों से मैं अनुरोध करूंगा, நான் உங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்வேன், आप अपने आत्मिक जीवन के लिए प्रथम स्थान दीजिए। நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுங்கள். जब बातें सही रहेगा, हम आत्मिक रहना आसान है। நாம் எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும்போது ஆவிக்குரிய நபராக இருப்பது சாதாரணம். खिंग 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 करते रहेंगे तो बोलना है, बोले बिना मार दिया मूसा। ஆனா தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது பேச வேண்டும், பேசுறதுக்கு மேல மோசை அடிச்சிட்டாரு. संभव है, வாய்ப்பு உண்டு. लेकिन अगर हम अपने आप को और औरों को बचाने के लिए चाहेंगे, ஒருவேளை நாம் நம்மை பிழைத்துக் கொண்டு மற்றவர்களையும் பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், आपके जीवन के बातें जितना भी बड़ा क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எவ்வளவு பெரிதானவைகளா இருந்தாலும் சரி, जितना भी बड़ा लगर या जितना भी बड़ा बातें क्यों न हो, எவ்வளவு பெரிய அலைகள் அல்லது பெரிய காரியங்கள் எழும்பி வந்தாலும் சரி, आप अपने आप को और औरों को बचा सकते हैं। நீங்கள் உங்களையும் தப்பிக்க முடியும், மற்றவர்களையும் தப்பித்து வைக்க முடியும். आत्मिक बनिए, நீங்கள் ஆவிக்குரிய நபராக, आत्मिक बनिए, நீங்கள் ஆவிக்குரிய நபராக மாறும் பொழுது पौलुस के समान आत्मिक बनिए। பவுலை போல் ஆவிக்குரிய நபராக மாறுங்கள். दूसरा और एक बात को भी मैं बताया था, இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் अगर சொல்லியிருந்தேன். विस्तार रूप से अगर आपको देखना है पिछले सप्ताह का संदेश को आप सुन सकते हैं। நீங்கள் தெளிவாக மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த வாரத்துக்குரிய செய்தியை நீங்கள் கேட்கலாம். दूसरा 22वां वचन में लिखा है, 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और जो बातें लिखा है उसके आधार पर हम देख सकते हैं। எந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் பார்க்க முடியும். जहाज में नुकसान हो सकता है, கப்பலுக்கு சேதம் வரும், और मेरा जो विश्वास में कुछ भी नुकसान नहीं आने दूंगा। என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு சேதமும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். इसका मतलब அதனுடைய அர்த்தம், वो अपना विश्वास को बना के रखा। தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார். जब हम अपने विश्वास को बना के रखेंगे, எப்பொழுது நாம் விசுவாசத்தை நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமோ, नुकसान होने दीजिए, बातें बिगड़ने दीजिए, कोई बात नहीं। இழப்புகள் வந்தாலும் சரி, காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, अगर हमारे अंदर में जो विश्वास की जगह जो है अगर सही रहेगा, நமக்குள்ளான விசுவாச கப்பல் சரியாக இருக்கும் என்று சொன்னால், हम बच निकल सकते हैं, दूसरों को भी हम बचा सकते हैं। நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், மற்றவர்களையும் தப்பிக்க வைக்க முடியும். आगे मैं ऐसे कुछ बातों को मैं आगे आपको बताते हुए ले जाऊंगा। தொடர்ந்து இப்படிப்பட்ட சில காரியங்களை சொல்லி நான் முன்னேற இருக்கிறேன். तीसरा मैं और एक बात को आज मैं आपको सुनाने के लिए कोशिश करूंगा। மூன்றாவது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 23वां वचन को हम पढ़ेंगे। 23வது வசனத்தை வாசிக்கலாம். क्योंकि परमेश्वर जिसका मैं हूँ और जिसकी सेवा करता हूँ, उसके स्वर्गदूत ने आज रात मेरे पास आकर कहा, हे पौलुस, मत डर, तुझे कैसर के सामने खड़ा होना अवश्य है। देख, परमेश्वर ने सबको जो तेरे साथ यात्रा करते हैं तुझे दिया है। हाँ बस, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். यहाँ हम देखते हैं तूफानों के बीच में परमेश्वर वहां पर उपस्थित है। இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சூறாவளியின் மத்தியிலே
ஆண்டவர் அங்கே இருக்கிறார். कभी कभी हमारे मन में इस प्रकार का विचार आता है, சில நேரங்களிலே நமக்குள்ளாக நம்முடைய இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு जब உண்டு. बातें बिगड़ते हुए जाती है और बातें जो है हमारे विरोध में बातें होते रहता है, हमें लगता है परमेश्वर हमारे साथ नहीं है. காரியங்கள் மோசமாய் கொண்டே போகும் பொழுது, இன்னுமாக துக்கங்கள் அதிகமாய் கொண்டே இருக்கும் பொழுது இப்படியாக இருக்கும், ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்று சொல்லி. लेकिन जब बातें और तूफान और आंधी हमारे चारों तरफ चलेगा, எப்பொழுது காரியங்கள் அல்லது சூறாவளி காற்றுகள் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கும் பொழுது परमेश्वर वहां उपस्थित है. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். आपके साथ मेरे साथ परमेश्वर हमेशा हमेशा परमेश्वर हमारे साथ है. உங்களோடும் என்னோடும் கூட எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். जब यूसुफ जेल में था, எப்பொழுது யோசேப்பு ஜெயிலில் இருந்தாரோ बाइबल बतलाती है परमेश्वर यूसुफ के साथ था. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். आंधी और तूफानों को क्या आप सामना कर रहे हैं? நீங்கள் ஒருவேளை சூறாவளி காற்றுகளை பெருங்காற்றுகளை சந்திக்கிறீர்களா? आपके व्यक्तिगत जीवन में, आपका सेवकाई में, आपका दर्शन में, आपका परिवार में, आपका दल में क्या आप आंधियों को आप सामना कर रहे हैं? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே அல்லது மற்ற குழுக்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கிறீர்களா? आप याद रखिएगा, आप अकेला नहीं है. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையாக இல்லை. आपके साथ प्रभु है. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். आपके साथ प्रभु है. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். देखिएगा, यहाँ पौलुस के साथ कोई नहीं है. இங்கே பாருங்கள், பவுலோடு கூட ஒருவரும் இல்லை. और इनके बातों को सुनने के लिए कोई तैयार नहीं है. அவருடைய காரியத்திற்கு செவி கொடுக்கிறதுக்கு ஒருவரும் ஆயத்தமாக இல்லை. लेकिन परमेश्वर पौलुस के साथ था. ஆனால் ஆண்டவர் பவுலோடு கூட இருந்தார். जब हम इस विचार को हमारे अंदर में रखेंगे, எப்பொழுது இந்த காரியத்தை நாம் நினைவில் வைக்கிறோமோ हम अपने आप को और औरों को बचाने के लिए आगे बढ़ सकते हैं. நாம் நம்மையும் சரி மற்றவர்களையும் பிழைத்துக் வைப்பதற்கு நாம் தொடர்ந்து முன்னேற முடியும். जब मैंने सोचा कि अकेला हूँ, तब प्रभु यीशु ने मुझसे कहा. जब मैंने सोचा कि अकेला हूँ, तब प्रभु यीशु ने मुझसे कहा, संसार के अंत साथ रहने वाला मैं तेरे साथ हूँ. संसार के अंत साथ रहने वाला मैं तेरे साथ हूँ. प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत. प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत. वो मेरा आनंद हर एक दिन में, वो मेरा सहारा है. वो मेरा आनंद हर एक दिन में, वो मेरा सहारा है. परमेश्वर के कामों को आप शायद देख नहीं पाते हैं. ஒருவேளை ஆண்டவருடைய கிரியையை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். आपकी चारों तरफ जो बातें हो रहा है, आंधी तूफानों के बीच में, शायद परमेश्वर की क्रियाओं को आप शायद देख नहीं पा रहे हैं. உங்களை சுற்றி இருக்கிற சூறை காற்று பெருங்காற்றின் மத்தியில் இருக்கிற ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் कभी இருக்கலாம். मत भूलिएगा, ஆனால் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள், प्रभु यीशु मसीह आप ही के नाव में है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய படவில் இருக்கிறார். प्रभु यीशु मसीह आपके नाव में है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய படகில் இருக்கிறார். शायद आप बातों को देख नहीं पा रहे हैं. ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். यूसुफ जब जेल में था, யோசேப்பு எப்பொழுது ஜெயிலில் இருந்தாரோ और फिरौन राजा के सामने आने समय तक, பார்வோன் ராஜாவிற்கு முன்பாக வந்து நிற்பதற்கு முன்பாக வரைக்கும் परमेश्वर के क्रियाओं को देख नहीं पाया. ஆண்டவருடைய கிரியையை பார்க்க முடியவில்லை. ध्यान से सुनिएगा. கவனமாய் கவனியுங்கள். प्रभु आया, बचाया, उठाया, उनको आंसुओं को पहुंचा, ऐसा देख नहीं पाया. ஆண்டவர் வந்தார், அவரை எடுத்தார், அவருடைய கண்களை தொடுத்தார், அப்படி பார்க்க முடியவில்லை. लेकिन उनके अंदर एक अटल एक विश्वास था. ஆனால் அவருக்குள்ளாக ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. प्रभु मेरे साथ है, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். इसलिए कह पाया, எனவே தான் சொல்ல முடிந்தது, मैं परमेश्वर के विरोध में मैं पाप नहीं करूंगा. நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். क्योंकि वो जानता था ஏனென்று சொன்னால் அவர் அறிந்திருந்தார், प्रभु मेरे साथ है. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். सुबह के वक्त में परमेश्वर आम सबों से बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட பேச आपका விரும்புகிறார். परिवार की, आपके दर्शन की, आपके सेवकाई की, आपके डिपार्टमेंट
डिपार्टमेंट की, आपके दल की, आपके व्यक्तिगत जीवन की बातें कुछ भी क्यों न हो, உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய டிபார்ட்மெண்ட், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய எல்லா காரியத்திலும் சரி, जिसने आपको बुलाया, யார் உங்களை அழைத்தாரோ, जिसने आपको अभिषेक दिया, யார் उங்களை அபிஷேகம் பண்ணினாரோ, जिसने आपको दर्शन दिया, யார் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரோ, वो जैसा वायदा दिया, அவர் எப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, और मत्ती सुसमाचार 28वां अध्याय के आखिरी में மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே आपके साथ है, உங்களோடு கூட அவர் वो இருக்கிறார். आपके साथ है, அவர் உங்களோடு கூட कभी இருக்கிறார். चिंता मत कीजिएगा, ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். परमेश्वर आपके साथ है, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். आपको पार करा सकता है। அவர் உங்களை தப்பி பிழைக்க வைப்பார். और चौथा நான்காவது और 26वां वचन को भी हम पढ़ेंगे। 26வது வசனத்தை வாசிக்கலாம். परंतु हमें किसी टापू पर जा टिकना होगा। ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும். यहाँ हिंदी में हल्का सा थोड़ा सा अनुवाद मेरे जानकारी के अनुसार थोड़ा सा अलग है। இங்கே ஹிந்தியிலே எனக்கு தெரிந்தபடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. कहीं टापू में जाके हमें रहना पड़ेगा या रुकना पड़ेगा ऐसा लिखा है। ஹிந்தியில எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஏதாவது தீவில போய் நம்ம வந்து தங்க வேண்டி இருக்கும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अंग्रेजी अनुवाद और तमिल अनुवाद में अगर हम देखेंगे, ஆனால் தமிழ் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது लिखा है हमें कहीं ना कहीं जाके गिरना होगा। அங்கே எழுதப்பட்டிருக்கு நாம் எங்கேயாயிலும் போய் விழ வேண்டும். ऐसा नहीं हम सुरक्षित सीढ़ी रखे हम ऐसा हम लोग नीचे उतरेंगे, அங்க அப்படியாக நல்ல ஒரு பாதுகாப்பாக ஏணி வைத்து இறங்கி போவோம், அப்படி அல்ல. हमें किसी टापू में मालूम नहीं है कहाँ है, किसी टापू में हमें गिरना होगा। எந்த தீவுன்னு தெரியாது, ஏதோ ஒரு தீவுல போய் நம்ம போய் விழ வேண்டியது இருக்கும். हम ऐसे जगह में अचानक जाके एनएलटी थोड़ा डालेगा और वहां पर हमें, हाँ यहाँ सुंदर शब्द दिया गया है, இங்க நல்ல வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमें कहीं ना कहीं जाके ऐसा गिरना होगा நாம் எங்காவது போய் அங்கே அப்படியாக விழ வேண்டும். और ऐसा कुछ दुर्घटना हो सकता है। ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு நேரிடலாம். जब हम तूफानों के बीच में हैं, நாம் காற்று பெருங்காற்றுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது जरूर हमें आत्मिक बनना है, நாம் ஆவிக்குரிய நபராக இருக்க வேண்டும். जरूर हमारे अंदर विश्वास के जहाज कभी नुकसान नहीं होना है। நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்படாதபடி காத்துக்கொள்ள हमारे வேண்டும். अंदर में ये विचार रहना है प्रभु मेरे साथ है, நம்மோடு கூட ஒரு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. साथ ही साथ और एक बातों को भी हमें समझना है, அதோடு கூட இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हर मोड में अद्भुत काम के लिए हम इंतजार नहीं करना है। எல்லாவித நேரங்களிலும் நாம் அற்புதமான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. प्रभु मेरे साथ है, ஆண்டவர் என்னோடு கூட जहां இருக்கிறார். जहां जाएंगे एकदम अद्भुत काम चिन्ह चमत्कार होते रहेगा। எங்கெல்லாம் போவனோ அங்கெல்லாம் அற்புதம் அதிசய அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ऐसा अगर विचार के साथ रहेंगे हम थक जाएंगे, அப்படியான எண்ணத்தோடு இருப்போம் என்று சொன்னால் சோர்ந்து போவோம், हम निराश हो जाएंगे। நாம் சோர்வடைவோம். प्रभु वहां ऐसा हो गया, इधर ऐसा हो गया, इधर भी ऐसा हो गया, इसी प्रकार विचार के साथ हम निराश हो जाएंगे। ஆண்டவரே இப்படி இந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு, அந்த இடத்துல அப்படி ஆயிருச்சு, அதே எண்ணத்தோடு நாம் சோர்வுக்குள்ளாக படைந்துவோம். यूसुफ भी इन बातों को जानता था, யோசேப்பும் இந்த காரியத்தை அறிந்திருந்தார், कभी निराश नहीं हुआ, அவரும் சோர்வடையவில்லை. और पौलुस भी इन बातों को जानता था, பவுலும் கூட இதை அறிந்திருந்தார். इसलिए पौलुस कहता हमें कभी निराश नहीं होंगे। எனவேதான் பவுல் சொல்லியிருந்தார், நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன். पौलुस कहता हमेशा मैं कभी निराश नहीं होंगे। நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன். हर मोड में मेरे लिए अद्भुत काम के लिए मैं इंतजार नहीं करना, நான் எல்லா சூழ்நிலையிலும் எனக்காக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. मेरा परमेश्वर सब कुछ कर सकता है, என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். मैं जब विश्वास करता हूं मेरे जीवन में सब कुछ संभव है। நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய முடியும். इसका मतलब ये नहीं है मेरे जो जीवन में मैं कभी नुकसान या ऐसे बातों को मैं सामना नहीं करूंगा। இதனுடைய அர்த்தம் இது அல்ல, என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே இழப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டேன். इन बातों को जब हम समझ लेंगे, இந்த காரியங்களை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ तबे हम अपने आप को और औरों को बचाने के लिए आगे बढ़ सकते हैं। அப்போதுதான் நாம் நம்மையும் சரி மற்றவர்களையும் தப்பி பிழைக்க வைப்பதற்கு प्रभु हमें सहायता करने पाए। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. और पांचवा और एक बात को मैं दिखाऊंगा, ஐந்தாவது இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். यहाँ देखिएगा 34वां वचन को हम लोग देखेंगे। இங்கே பாருங்கள் 34வது வசனத்தை. इसलिए तुम्हें समझाता हूँ कि कुछ खा लो जिससे तुम्हारा बचाव हो, क्योंकि तुम में से किसी के सिर का बाल
भी न गिरेगा। ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். जब हम एक आत्मिक युद्ध में हैं, நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும் பொழுது, हम जब तूफानों के बीच में रहेंगे, நாம் சூறாவளிக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, आंधी के बीच में फंस जाएंगे, பெருங்காற்றுக்கு நடுவிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது, हमें ज्यादा इंटेक हमारे अंदर बातों को ज्यादा लेने का जरूरत है. நாம் अनेक விதமான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். अगर हम अपने शरीर को इस्तेमाल करते हुए कुछ काम करने के लिए जाना है, ஒருவேளை நாம் சரீரத்தை பயன்படுத்தி ஏதாவது வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், कुछ ऐसा बातों को हम खाने के लिए हम प्रयास करना है. நாம் ஏதாவது சில காரியங்களை சாப்பிடுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். जब मैं कैंपस में रहता हूँ, शाम में 1 घंटा बैडमिंटन खेलने के लिए निकल जाता हूँ. நான் கேம்பஸ்ல இருக்கும்போது சாயந்தரம் 1 மணி நேரம் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு போவது உண்டு. अगर बाहर रहूंगा तो मैं जा नहीं पाता हूँ. வெளியில இருந்தா நான் போவதில்லை. तो जाने के पहले मैं सिसिली से मैं बोलता हूँ, நான் போவதற்கு முன்பாக சிசிலிடத்தில் இப்படியாக சொல்லுவேன், कुछ नट्स दीजिए, कुछ बातें दीजिए, खा के मैं जाऊंगा. சில நட்ஸ் கொடுங்க, சில இது கொடுங்க, சாப்பிட்டுட்டு நான் போவேன். क्योंकि उम्र हो गया अभी, ஏன்னு சொன்னா और வயசாயிடுச்சு. कुछ थोड़ा बहुत खा के जाएंगे, थोड़ा खेल सकता हूँ. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனா கொஞ்சம் நல்லா விளையாடலாம். 1 घंटा 1.5 घंटा लगातार खेल सकता हूँ. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா விளையாட முடியும். लेकिन जब हम आत्मिक युद्ध में हैं, ஆனால் நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கும் आत्मिक பொழுது, लड़ाई में हैं, ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும் பொழுது, और ऐसा तूफान और आंधियों के बीच में जब हम फंस जाते हैं, அப்படிப்பட்ட சூறாவளி காற்றுகளுக்கு மடியிலே நாம் அகப்படும் பொழுது, how to concentrate more on spiritual food. நீங்கள் ஆவிக்குரிய உணவின் மேலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். लेकिन ஆனால் जब हम उस प्रकार के जो आंधी में फंस जाते हैं, அப்படிப்பட்ட பெருங்காற்றிலே நாம் அகப்படும் பொழுது, वो सारे बातें हमारे दिमाग में नहीं आएगा. இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய நினைவிலே வராது. क्या आइडिया लगाएंगे, என்ன நாம் ஆலோசனை செய்வது, क्या कर सकते हैं, எதை நாம் செய்ய முடியும், क्या फेंक सकते हैं, எதை நாம் தூக்கி போட முடியும், ये बातें हमारे अंदर में जाएगा. இதே எண்ணங்கள் தான் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். किनको फोन करें யாருக்கு போன் செய்வது, और किन से सलाह लें. யாரிடத்துல ஆலோசனை கேட்பது. लेकिन देखिएगा, सामुएल की किताब में हम देख सकते हैं, நாம் சாமுவேலுடைய புத்தகத்திலே பார்க்க முடியும். दूसरा सामुएल 31वां अध्याय में देखिएगा, 2 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே दाऊद के जीवन में हम एक बात तो देखते हैं, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். वहाँ वो जब हर बातों को खोया, அங்க எல்லா காரியத்தையும் அவன் இழந்த பொழுது, और वहां पर एक पहला सामुएल 30वां अध्याय, 1 சாமுவேல் 30வது அதிகாரம், पहला सामुएल उसका 30वां अध्याय में 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே देखिए बहुत बड़ा तूफान में फंस गया, அங்கே மிகவும் பெரிய காற்றிலே அகப்பட்டு கொண்டார். सब लूटा गया, எல்லாம் அங்கே திருடப்பட்டது, और कोई भी नहीं है, ஒன்றுமே இல்லை. और जो साथ में था वे भी विरोध में हो गए. யார் கூட இருந்தார்களோ அவர்களும் விரோதமாக எழும்பி வந்தார்கள். अभी तूफान और भयंकर रूप ले लिया, இப்பொழுது பெருங்காற்று மிகவும் அதிகமாக கொடூரமாக மாறி போனது. पत्नियां बच्चे सब चले गए, அங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய் விட்டார்கள், जानवर सब कुछ चला गया. மிருகங்கள் எல்லாம் போய் விட்டது. जो साथ में जिनके साथ में सोया, जिनके साथ में आराम किया, जिनके साथ लड़ा, और जो लोग साथ में हैं वे भी विरोध में आ गए. யாரோடு கூட உணங்கினேனோ உறவு இருந்தேனோ நான், அவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இருந்தவர்கள் எனக்கு விரோதமாக போயினார்கள். वहां तुरंत वो वचन में लिखा है, உடனே அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ये नहीं लिखा है और अपना अनुभव के ऊपर वो निर्भर हुआ, அவர் தன்னுடைய அனுபவத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார் என்று वो எழுதப்படவில்லை. ऐसा कोशिश नहीं किया कैसा शांत कराएंगे, எப்படியாக இவர்களை சமாதானப்படுத்துவது என்று முயற்சி செய்யவில்லை. क्या कर सकते हैं, என்ன செய்வது, अरे नहीं मैं आप ही के लिए लड़ा, நான் உங்களுக்காக தான் யுத்தம் பண்ணினேன். अभी जो युद्ध में लास्ट में हम लोग जाके आए उसमें आपको मैंने बचाया, இப்போ கடைசியா நடந்த யுத்தத்துல கூட நான் தான் உங்களை காப்பாத்தினேன். ऐसा कुछ प्रयास नहीं किया. அப்படியாக அவர் கொஞ்சம் முயற்சி செய்யவில்லை. यहाँ वचन बतलाता है, வேதம் வசனம் சொல்லுகிறது, और 6 वचन में, 6வது வசனத்திலே, और बिल्कुल बिल्कुल परमेश्वर यहोवा को अपना सहारा ले लिया. அங்கே முற்றிலுமாக ஆண்டவரின் மேலே நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தினார். आत्मिक बातों में अपना मन को लगाने लगा. ஆவிக்குரிய காரியத்திலே தன்னுடைய இருதயத்தை செலவிட हम ஆரம்பித்தார். मनुष्य होने के चलते कभी कभी हमारा दिमाग जो है दुनियादारी बातों में चले जाता है. நாம் மனிதர்களே இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய கவனம் சில நேரங்களில் இந்த உலகத்தின் மேலே திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. हम जो दुनिया की जो तरीका को अपनाने के लिए कोशिश करते हैं, உலகத்தினுடைய முறைமைகளை நாம் அபியாசப்படுத்துவதற்கு முயற்சி लेकिन செய்கிறோம். यहाँ आज परमेश्वर में याद दिलाने के लिए कोशिश करता है. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு हमारे जीवन में जब हम आंधी के बीच में या तूफान के बीच में महसूस करते हैं, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது பெருங்காற்று சூறாவளி அனுபவங்களை நாம் அனுபவிக்கிறோமோ, पहले से ज्यादा हम प्रभु के पास आएंगे. நாம்
இருந்ததை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் அண்டை கிட்டி சேர வேண்டும். पहले से ज्यादा हम उपवास करेंगे. அது இருந்ததை காட்டிலும் அதிகமாக நாம் உபவாசம் பண்ண வேண்டும். पहले से ज्यादा हम सब भोर में उठेंगे. நாம் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். पहले से ज्यादा हम बाइबल का अध्ययन करेंगे. நாம் இருப்பதை காட்டிலும் அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். बच्चे बड़े मैं आपसे कहने के लिए चाहता हूं. சிறியோரே பெரியோரே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். आंधियों के और तूफानों के बीच में हम दुनियादारी के लोग जैसा बनना नहीं चाहिए. இந்த பெருங்காற்று சூறைக்காற்றின் மத்தியிலே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நாம் இருக்க கூடாது. और अन्य लोग हमारे बीच में ये फर्क दिखाई पड़ने पाए. மற்றவர்கள் நம்மிடத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். हम चले आएंगे प्रार्थना के लिए. வாருங்கள் ஜெபம் செய்வோம். हम उपवास के लिए हम एक जगह इकट्ठे हो जाएंगे. நாம் உபவாசத்தோடு ஆண்டவரண்டை ஒரு நேரத்திலே நாம் கூடிடுவோம். हम परमेश्वर में अपने आप को मजबूत बनाने के लिए हम आगे बढ़ेंगे. நாம் ஆண்டவரண்டை நம்மிடத்திலே கிட்டி சேர்வதற்கு நம்மை நாமே திடப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். यही हम अपने आप को और औरों को बचाने के लिए हमें मदद कर सकता है. இவைகள் தான் நம்மை காப்பாற்றுவதற்கும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கும் உதவி செய்யும். ये नहीं है. இது அல்ல, இந்த மூளை அல்ல. ये फेल हो जाएगा. இது தோற்று போகும். ये फेल हो जाएगा. இது நிச்சயமாக தோற்று போகும். जब हम परमेश्वर का सहारा या ताकत को हम अपने आप में ले लेंगे. நாம் எப்பொழுது ஆண்டவருடைய உதவியை நாம் தேடி போவோமோ कभी नहीं फेल होंगे. நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். कभी नहीं फेल होंगे. ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். क्योंकि जब यीशु हमारे या परमेश्वर हमारे साथ है, ஏனென்று சொன்னால் எப்பொழுது இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரோ पूरा पूरा ताकत को हम प्राप्त कर நாம் सकते हैं. முழுவதுமாக பலனை பெற்றுக்கொள்ள முடியும். जैसा 20वां वचन और 44वां वचन में फर्क है, எப்படியாக 20வது வசனம் 44வது வசனத்திலே வித்தியாசம் காணப்படுகிறதோ वही फर्क को हम देखेंगे. அதே வித்தியாசத்தை நாம் நம்முடைய वही வாழ்க்கையில் फर्क को हम देखेंगे. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். आज हम एक निर्णय लेंगे. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். मैं नहीं जानता हूं आपका परिवार में क्या बातें हैं, எனக்கு व्यक्तिगत जीवन में தெரியாது क्या बातें हैं. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில என்ன காரியங்கள் என்று சொல்லி प्रभु से हम प्रार्थना करेंगे. ஆண்டவரிடத்திலே ஜெபம் प्रभु செய்வோம். मैं और निकट आऊंगा, ஆண்டவரே நான் இன்னும் மண்டை கிட்டி और சேருவேன். निकट आऊंगा, இன்னும் அதிகமாய் கிட்டி சேருவேன். और बाइबल खोल के मैं पढ़ूंगा, இன்னும் வேதத்தை திறந்து தியானிப்பேன். और ज्यादा मैं प्रार्थना करूंगा. அதிகமாக ஜெபம் செய்வேன். आत्मिक बातों के लिए मैं ज्यादा रुचि दिखाऊंगा. நான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மேலே அதிகமாக கவனத்தை வைப்பேன். क्या हमारे घर में बच्चे उस प्रकार हमें देख पाते हैं? சிறு பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நம்மை அப்படியாக பார்க்க முடிகிறதா? क्या हमारे जीवन साथी जो पति हो या पत्नी हो हमारा जीवन को ऐसा देखते हैं? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட துணையாக இருக்கிற கணவன் மனைவியோ நம்மை அப்படியாக பார்க்க முடிகிறதா? हमारे साथ काम करने वाले सहकर्मी लोग हमें ऐसा देख पाते हैं? நம்மோடு கூட வேலை செய்கிற நம்முடைய உடன் வேலையாட்கள் நம்மை அப்படியாக பார்க்க முடிகிறதா? मेरा पप्पा या मम्मी अगर कुछ बातें ऐसा आ जाएगा वे लोग कुटना में रहेंगे. என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவர்கள் முழங்கால் படியிடுவார்கள். जब हमारे परिवार में आंधी तूफान चले आता रात भर मेरे माँ बाप प्रार्थना करते हैं. என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இரவு முழுவதும் முழங்கால் படியிடுவார்கள். क्या हमारे लोग हमें ऐसा देख पाते हैं? நம்முடைய ஜனங்கள் நம்மை இப்படியாக பார்க்க முடிகிறதா? हम गहराई में विचार करने के बात है. நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய அவசியமான காரியம். आंधी तूफान से हम अपने आप को औरों को बचा सकते हैं. சூறாவளி பெருங்காற்றிலிருந்து நம்மையும் பிழைத்துக் கொள்ள முடியும், மற்றவர்களையும் பிழைக்க வைக்க முடியும். परमेश्वर के लिए बहुत हल्का है. ஆண்டவருக்கு மிகவும் எளிமையான காரியம் அது. परमेश्वर के लिए कुछ नहीं है. அது அற்பமான காரியம் அவருக்கு. आपके जीवन की बातें जितना भी बड़ा जो आंधी क्यों हो परमेश्वर के लिए कुछ नहीं है. உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எவ்வளவு பெரிய பெருங்காற்றா இருந்தாலும் அது அவருக்கு அற்பமான காரியம். आत्मिकता में हम चले आएंगे ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வரும்பொழுது और स्पिरिचुअल फूड के लिए हम ज्यादा समय देंगे. ஆவிக்குரிய உணவுக்கு நாம் அதிகமான நேரத்தை கொடுக்கும் कभी कभी सबके लिए हमारे पास समय है, சில நேரங்களிலே எல்லாவற்றிற்கும் நமக்கு நேரம் உண்டு, प्रार्थना के लिए समय नहीं है. ஜெபத்திற்கு நேரம் இல்லை. कभी कभी सारे बातों के लिए समय है, சில நேரங்களிலே எல்லா காரியத்திற்கும் நேரம் உண்டு, सवेरे उठने के लिए समय नहीं है. அதிகாலை எழும்புவதற்கு நேரம் இல்லை. इस मोबाइल के साथ இந்த மொபைலோடு கூட घंटे घंटे हमें रहना पड़ रहा है आजकल. क्या करेंगे? மணிக்கணக்காக இதோடு கூட இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன செய்வது? पहाड़ चले जाता हूँ दिमाग अच्छा रखता है, மலைக்கு போகும்போது எனக்கு நன்றாக இருக்கும், वहाँ नेटवर्क काम नहीं करता है. ஏனென்று சொன்னால் அங்க நெட்வொர்க் இருக்காது. और आजकल वहाँ भी आ गया BSNL का 4G. இன்றைக்கு அங்கேயும் BSNL-ஓட 4G வந்துருச்சு. मन नहीं कर रहा है. எங்க விருப்பம் இல்ல. वहाँ जाने के बाद भी डेविड क्या कुछ बातें हैं, कोई आया है पूछना पड़ रहा है. அங்க போனதுக்கு அப்புறமும் டேவிட் ஏதாவது வேலையா யாரா வந்திருக்காங்களான்னு கேட்க வேண்டியதாயிட்டு. क्या हम कितना देर बाइबल के साथ बैठते हैं?
நாம் வேதாகமத்தோடு எவ்வளவு நேரம் அமர்கிறோம்? मैं आत्मिक लोगों के साथ में ही बातचीत कर रहा हूँ, நான் ஆவிக்குரியவர்களோடு கூட பேசிக் मैं கொண்டிருக்கிறேன். आत्मिक बच्चों के साथ में ही बात कर रहा हूँ. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். हमारे मन का रुचि जैसा है वैसा ही रहेगा. நம்முடைய இருதயத்தின் விருப்பம் எப்படியோ அப்படியாக தான் இருக்கும். मेरे बच्चे हमें बाइबल होल्डर के रूप में देखते हैं या मोबाइल होल्डर के रूप में देखते हैं? என்னுடைய பிள்ளைகள் நான் வேதாகமத்தை ஏந்துகிறவனாக பார்க்கிறார்களா அல்லது மொபைலை ஏந்துகிறவனாக பார்க்கிறார்களா? हम किसके लिए ज्यादा प्रथम स्थान देते हैं? நாம் எவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? जरूर मैं मानता हूं आज सारा काम मोबाइल से हमें करना पड़ रहा है. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா வேலைகளும் இந்த மொபைல் மூலமாக செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. हमारा पूरा ऑफिस मोबाइल में है. நம்முடைய மொத்த ஆபீஸும் இந்த மொபைல்ல இருக்கிறது. इसी में सब कुछ देख सकते हैं, कर सकते हैं. இதுல தான் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், செய்ய வேண்டும். लेकिन ஆனால் हम बाइबल के लिए कितना हम जगह समय दे रहे हैं? இந்த வேதாகமத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? बातों को परमेश्वर बदल सकता है आपके जीवन में. காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்ற முடியும். बच्चे आपके जीवन के तूफान जितना भी बड़ा क्यों ना हो, परमेश्वर क्षण पर में बदल देगा. சிறு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருங்காற்று சூறாவளி காற்று எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஒரு வினாடி பொழுதிலே ஆண்டவர் அதை மாற்ற முடியும். हम वापस परमेश्वर के पास आएंगे. நாம் திரும்பவும் ஆண்டவர் அண்டை வருவோமாக. इनर हमारा स्पिरिचुअल जो स्ट्रेंथ को हम लोग बढ़ाएंगे. நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய பலத்தை வர்த்திக்க பண்ணுவோமாக. हमारे बुद्धि से ताकत को नहीं, நம்முடைய ஞானத்தினாலே பலத்தை அல்ல, हम बाइबल के जो आत्मिक भोजन है उससे हम अपना ताकत को बढ़ाएंगे. இந்த வேதாகமத்திலிருந்து நம்ம ஆவிக்குரிய பலத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். और एक बात को भी मैं दिखाऊंगा. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன். और देखिएगा, हम लोग 44वां वचन को हम लोग देखेंगे. அங்கே 42வது வசனத்தை வாசிக்கலாம். और बाकी कोई पटरों पर और कोई जहाज की अन्य वस्तुओं के सहारे निकल जाएं, इसी रीति से सब कोई भूमि पर बच निकले. மன்னிக்கவும், 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரையை சேர்ந்தார்கள். जहाज नहीं है अभी, இப்பொழுது கப்பல் இல்லை. जहाज नहीं है. இப்பொழுது கப்பல் இல்லை. जहाज का कुछ टुकड़े हैं, இப்பொழுது கப்பலின் சில உடைந்த பகுதிகள் உண்டு. कुछ पटरा का कुछ टुकड़ा है. சில பலகைகள் தான் உண்டு. जिन बातों को आप खो दिए और जो बातें बीत गया उसको होल्ड मत कीजिएगा. எந்த காரியங்களை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அந்த காரியங்களை பிடித்துக் கொள்ளாதிருங்கள். उन्हीं के चलते ऐसा हो गया. அவங்களால தான் இப்படி ஆயிருச்சு. तुम्हारा घर से फोन आया उसी के चलते है. உங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அதனால தான் இப்படி ஆச்சு. जब छुट्टी में गए थे ना, पिछले साल की बात है. எப்போ லீவுக்கு போயிருந்தே, போன வருஷத்துக்குரிய காரியம். वहां तुम्हारा भाई के यहाँ गए थे ना, உங்க சகோதரன் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, जो बीत गया, முடிந்த காரியம், जो डूब गया, அங்க மூழ்கி போன காரியம், जो खत्म हो गया, அங்க முற்றிலுமாக முடிந்து போன उसी को காரியம். खोद 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 खोदते रहो. அதை தோண்டி 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 எடுக்கிற காரியம். जितना खोदेंगे उतना महकेगा. எவ்வளவு தோண்டுவீங்களோ அவ்வளவு நாரும். यहाँ இங்கே परमेश्वर में याद दिलाने के लिए चाहता है. ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த जो விரும்புகிறார். बातें हाथ से निकल गया, जो बातें हमारे हाथ में नहीं है, वो सब भूल जाइए. எந்த காரியங்கள் உங்களுடைய கரத்துல இல்லையோ, எந்த காரியம் முடிந்து போயிற்றோ அதை மறந்து போங்கள். जो जो बातें बीत गया, எந்த காரியம் முடிந்து போயிற்றோ हम लोग पीछे नहीं जा सकते. நாம் பின்னாடி போக முடியாது. जो है, எது இருக்கோ ध्यान से सुनिए, கவனமாய் கவனியுங்கள். जो है எந்த காரியங்கள் இருக்கிறதோ उसको हाथ में लीजिएगा, அவைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். उसको तुच्छ मत जानिएगा, அவைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். तुच्छ मत जानिएगा. அற்பமாய் எண்ணாதிருங்கள். अभी आपका परिवार में कुछ समय है, இப்பொழுது உங்கள் குடும்பத்திலே கொஞ்சம் நேரம் இருக்கு. अभी परिवार टूटा नहीं है, குடும்பம் உடையவில்லை. अभी भी फैमिली है. இப்பொழுதும் குடும்பம் இருக்கு. जो बातें बताएं, जो बातें बीता, वो सब पीछे है. எந்த காரியங்கள் சொல்லப்பட்டதோ, எந்த காரியங்கள் முடிந்ததோ அதெல்லாம் கடந்த காலம். उसी से बनाने के लिए कोशिश कीजिएगा. அதிலிருந்து நீங்கள் கட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். परिवार बन जाएगा, குடும்பம் கட்டப்படும், सेवकाई बन जाएगा, ஊழியமும் கட்டப்படும், आपका जीवन बन जाएगा. ஊழியமும் வாழ்க்கையும் न केवल கட்டப்படும். आप औरों को भी बचा सकते हैं. நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் காப்பாற்றுகிறாயிராமல். मूसा के पास कई प्रश्न था, மோசேயின் இடத்தில் அநேக கேள்விகள் இருந்தது. बहुत कुछ मैं सीखा, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தார். राजमहल में था, ராஜ மாளிகையில் இருந்தார். सब चला गया, எல்லாம் இழந்து போனான். कुछ नहीं. ஒன்றுமே இல்லை. ये उनके अंदर में सारे धून को निकाल दिया. இது அவருக்குள்ளாக இருந்த எல்லா அந்த வைராக்கியத்தையும் எடுத்து போட்டது. 40 साल मेरे ख्याल से वो उन सारे बातों को
सोचते रहा होगा। 40 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லா காரியத்தையும் அவர் நினைத்து கொண்டே இருந்திருப்பார். जब भी भेड़ बकरियों को लेके जाता है सोचता होगा मैं ऐसा भेड़ बकरी चराने वाला नहीं था, मैं ऐसा राजमहल में था। ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவர் இப்படியே நினைத்திருப்பார், நான் இந்த ஆடெல்லாம் மேய்க்கிறவன் இல்ல, நான் அந்த அரண்மனையில இருந்தேன். देखिएगा पानी लेके आया लेकिन अभी पानी खत्म हो गया, लेकिन वहां ऐसा राजमहल में था, ऐसा देखने से लोग पानी लेके आते हैं। நான் இப்ப தண்ணி எடுத்துட்டு வந்தேன், அந்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு, ஆனா நான் ராஜமாளிகையில் இருக்கும்போது அப்படி பார்த்தேனே எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. सब चला गया, எல்லாம் போயிடுச்சு. इसलिए जो इतना धून के साथ रखने वाला अभी धून सब खत्म हो गया। எனவே அவ்வளவு வைராக்கியமா இருந்தவர் இப்ப எல்லா வைராக்கியத்தை இழந்து போனார். जब वो फिरौन राजा का राजमहल में था वो अपना धून को दिखाया और मिस्र का व्यक्ति को मार डाला। அங்கே அரண்மனையில் இருக்கும்போது தன்னுடைய வைராக்கியத்தை அப்படியாக காண்பித்தார், அங்கே எகிப்தினை கொன்று போட்டார். लेकिन अभी खुद परमेश्वर आके खड़े हैं। ஆனால் இப்பொழுது ஆண்டவர் வந்து இருக்கிறார் அந்த இடத்துல. परमेश्वर कह रहा है, ஆண்டவர் சொல்றாரு, गाड़ी स्टार्ट नहीं हो रही அங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. क्योंकि अंदर पुराने बातें चल रहा है। ஏன் என்று சொன்னால் உள்ளே பழைய காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. अरे उस वक्त में मैं कुछ नहीं कर पाया, அந்த நேரத்துல என்ன ஒண்ணும் செய்ய முடியல. प्रभु पूछता है, ஆண்டவர் சொல்லுகிறார், तुम्हारे हाथ में क्या है? உன்னுடைய கரத்துல என்ன இருக்கிறது? हर एक जन के पास परमेश्वर आज याद दिलाने के लिए चाहता है। எல்லாரிடத்திலும் ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். What you have, நீ என்ன எதை கையில் வைத்திருக்கிறாய்? आपके हाथ में क्या है? உன்னுடைய கரத்துல என்ன இருக்கிறது? कुछ भी बातों को तुच्छ मत जानिएगा। எந்த காரியத்தையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். जिन लोगों को परमेश्वर आपके हाथ में दिया है, எந்த நபர்களை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ, जिन बच्चों को परमेश्वर आपके हाथ में दिया है, எந்த பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ, जो पति या पत्नी को परमेश्वर आपके हाथ में दिया எந்த है, கணவன் எந்த மனைவி உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ, जिन बच्चों को परमेश्वर आपके हाथ में दिया है, எந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ, जो माँ बाप को परमेश्वर दिया है, எந்த பெற்றோர்களை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ, तुच्छ मत समझिएगा। அற்பமாய் எண்ணாதிருங்கள். लोगों को तुच्छ मत समझिएगा। ஜனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். आपके आदि में रहने वाले, ऊपर रहने वाले किसी को तुच्छ मत जानिएगा। உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். जिनको परमेश्वर आपके हाथ में दिया है, யாரை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ उसको पकड़िएगा। அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். बीती हुई बातों को ऊपर नजर मत रखिएगा। கடந்து போனவைகளை உங்களுடைய மேலே உங்களுடைய கவனத்தை வைக்காதிருங்கள். तब आप बचेंगे और दूसरों को आप बचाएंगे। அப்போதுதான் நீங்கள் தப்பி பிழைக்க முடியும், மற்றவர்களையும் பிழைக்க आंधी வைக்க से முடியும். आप बच निकल सकते हैं, நீங்கள் சூறாவளியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். आंधी से आप औरों को बचा सकते हैं। சூறாவளியிலிருந்து மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும். दूसरा तिमुथी इसमें पौलुस बहुत अच्छा से एक बात को कहता है। 2 தீமோத்தேயுவிலே பவுல் அழகாக சில காரியங்களை சொல்லுகிறார். खोलिएगा मेरे साथ दूसरा तिमुथी उसका 4 अध्याय 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் उसका 11वां वचन को खोलेंगे। அதனுடைய 11வது வசனத்தை दूसरा तिमुथी उसका 4 अध्याय 2 தீமோத்தேயு 4ஆம் और அதிகாரம் उसका 11वां वचन को पढ़ेंगे। 11வது வசனத்தை வாசிக்கலாம். केवल लुक्का मेरे साथ है, मरकुस को लेकर चला आ, क्योंकि सेवा के लिए वो मेरे बहुत काम का है। லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். मरकुस एक वक्त में अलग हो गया, மார்க்கு ஒரு காலத்திலே தனியாக பிரிந்து போனான். पौलुस को उनको छोड़ के दूसरों को लेके जाना पड़ा। பவுல் அவரை விட்டு மற்றவர்களை கூட்டி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. लेकिन अभी कह रहा है, अभी सोच रहा है, ஆனால் இப்பொழுது நினைக்கிறார், नहीं वो भी मुझे चाहिए, அவனும் எனக்கு தேவை, वो भी मुझे चाहिए। அவனும் எனக்கு வேண்டும். परमेश्वर में सहायता करने पाए। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. आखिरी में एक बात को मैं कहकर मैं अंत करूंगा। கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். यहाँ 44 वचन को और एक बार हम पढ़ेंगे। प्रेरितों के काम उसका 27वां अध्याय उसका 44वां वचन। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 44வது வசனம். और बाकी कोई पटरों पर और कोई जहाज की अन्य वस्तुओं के सहारे निकल जाए, इसी रीति से सब कोई भूमि पर बच निकले। மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். जिन बातों को परमेश्वर पौलुस के द्वारा बताया, எந்த காரியத்தை ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லியிருந்தாரோ उसको पूरा करने का पूरा ताकत को परमेश्वर खुद दिया। அந்த காரியத்தை முற்றிலுமாக செய்து முடிப்பதற்குரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். जहाज में जैसा यात्रा किए वैसा ये यात्रा नहीं है अभी। பாருங்கள், எப்படியாக கப்பலிலே பிரயாணம் செய்தார்களோ அப்படியான பிரயாணம் இது அல்ல. नहीं, இல்லை,
क्योंकि भोजन ठीक से नहीं खाए। ஏனென்று சொன்னால் அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை. पिछले महीने में जानता हूं कितना दिन वे लोग ठीक से आराम नहीं किया। எனக்கு தெரியாது கடந்த நாட்களில் எத்தனை நாள் அவர்கள் தூங்கவில்லை என்று சொல்லி. यहाँ एक परमेश्वर है, ஆனால் இங்கே ஒரு ஆண்டவர் உண்டு. जैसा 22वां वचन से लेकर 24वां वचन तक परमेश्वर बताया, எப்படியாக 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரோ, आप सब कोई बचेंगे, நீங்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வீர்கள். वो सारे बातों को पूरा करने का ताकत को परमेश्वर खुद दिया। அந்த எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்குரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். आराम से बैठते हुए आने लायक साधन नहीं है। அங்கே எளிமையாக அமர்ந்து கொண்டு வருவதற்குரிய காரியம் அங்க அல்ல. वो वहां कुछ ऐसा जहाज का टुकड़ा है केवल, அங்கே கப்பலினுடைய சில உடைந்த துண்டுகள் தான் உண்டு. जहाज नहीं है கப்பல் இல்லை. और बड़ा पटरा नहीं है, पटरा का कुछ टुकड़ा है। அங்க பெரிய பலகை இல்ல, அதோட துண்டு தான் இருக்கிறது. मेहनत करके और तैरना पड़ रहा है। அங்கே பிரயாசப்பட்டு நீச்சல் அடித்து வர வேண்டியதா இருக்கிறது. जिन बातों को परमेश्वर बताया, எந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாரோ उसका पूरा करने के लिए पूरा सामर्थ्य को दिया। அதை நிறைவேற்றுவதற்கு புது பலனை ஆண்டவர் கொடுத்தார். सुबह के वक्त में परमेश्वर में याद दिलाने के लिए चाहता है, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த जिन விரும்புகிறார். बातों को परमेश्वर आपको वायदा के रूप में दिया, எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரோ, जब आप प्रभु को आप ग्रहण किए, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, आप सेवकाई में जब उतरे, நீங்கள் ஊழியத்திலே வந்த பொழுது, पारिवारिक जीवन में जब आप एक दूसरे का हाथों को पकड़े, குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரின் மற்றவருடைய கரத்தை பிடித்த பொழுது, जिन बातों को परमेश्वर आपको वायदा के रूप में दिया, ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரோ, उसको पूरा करने के लिए आपके पास ताकत नहीं है, परमेश्वर देगा। அதை நிறைவேற்றுவதற்கு உங்களிடத்தில் பலன் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பலன் தருவார். पूरा होते हुए आप देखेंगे, நீங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். क्योंकि वो परमेश्वर जिन बातों को वो कहता है उसको पूरा करता है। ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். और आज हम उस परमेश्वर हमारे साथ हैं, இன்றைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். इसलिए यहाँ पर हम देखते हैं सारे लोग वहाँ बच निकले। எனவே தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். सुबह के वक्त में हम एक और बार परमेश्वर के हाथों में अपने आप को सौंपने का जरूरत है। இந்த காலை வேளையிலே நம்மை மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் और உண்டு. जैसा यहाँ पौलुस अपने आप को बचाया और औरों को बचाया, எப்படியாக பவுல் இங்கே தன்னையும் காப்பாற்றி மற்றவர்களையும் தப்பி பிழைக்க வைத்தாரோ, आपके हॉस्टल को बचाने के लिए आपको एक पौलुस के समान खड़ा होना जरूरी है। உங்களுடைய ஹாஸ்டலை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு பவுலாக எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. कुछ बातों को आप सुने होंगे, நீங்கள் சில காரியங்களை கேட்டிருக்கலாம். ये ऐसा गलती कर दिया, वो ऐसा गलती कर दी, इस प्रकार के बातों को आप सुने होंगे। இவர்கள் அப்படிப்பட்ட தவறு செய்தார்கள், அவள் அப்படிப்பட்ட தவறு செய்தாள் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். ऐसा ऐसा काम जो है हमारा लोगों के अंदर ऐसा चल रहा है, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது, परिवार में चल रहा है। குடும்பத்திலே போய் கொண்டிருக்கிறது. जब ऐसे बातों को सुनेंगे, இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுது जब हम सारे लोगों को बचाने के लिए विचार करेंगे, நாம் எல்லாரையும் தப்பி பிழைக்க வைப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது हमें एक पौलुस के समान खड़ा होना जरूरी है। நாம் ஒரு பவுலை போல எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. परमेश्वर ऐसा पौल को खोजते हुए आज हमारे बीच में आए। ஆண்டவர் இப்படிப்பட்ட பவுல்களை தேடி இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். अगर एक पौल रहेगा, ஒருவேளை ஒரு பவுல் இருப்பார், जहाज में यात्रा करने वाले सबको बचा सकते हैं। அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் காப்பாற்ற முடியும். हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंपते हुए நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை நாமே 2-3 அர்ப்பணித்தவர்களாய் मिनट हम प्रार्थना में समय बिताएंगे। நாம் ஜெபத்திலே சில நிமிடங்களை செலவு செய்யலாம். जितने लोगों से